உன்னால் முடியும் தோழா. Wishing all the press people here a very good afternoon. Vanakkam. On behalf of the team of Saravana Bhavan, I welcome all of you here for this press meet. This is our big attempt at breaking the world record for the by 100 feet, preparing 100 feet plus dosa. The entire team of Saravana Bhavan, including all our chefs, the top management sitting next to me, will be putting full effort in doing this event. Thanks to Chef Vinod Kumar, and we are supporting him entirely in this effort to create this world record. எல்லா பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் வணக்கம். டாக்டர் ஷெஃப் வினோத். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த சரவணா பவனோட 100 அடி தோசை வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை க்ரியேட் பண்ணோம், ஒரு மரியாதையை க்ரியேட் பண்ணோம். தமிழ்நாடுனால தோசை தான் எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான ஒரு உணவு. அது ஒரு பெரிய லெவலில் பண்ணால் ஒரு முயற்சிங்கிறது தான் வந்து எங்களோட அடிப்படை கருத்து. அதன் பேஸ் பண்ணி பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட்டில் நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ இதில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு திறமையான ஷெஃப்ஸ் இருக்கிறாங்க சரவணா பவனில். அவங்களோட கூட்டு முயற்சியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு 100 அடி தோசையை சாத்தியமாக்கணுங்கிறது தான் எங்களோட அடிப்படை கருத்து. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு முயற்சிகள், சவால்கள், இந்த தோசைக்கல்ல எப்படி பண்ணணுங்கிறது ஒரு பெரிய ஒரு சேலஞ்சாகவே இருந்தது எங்களுக்கு. அதோட இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டோட கொஞ்சம் நிறையா டிஸ்கஸ் பண்ணி அவங்களோட இன்புட்ஸ்லாம் எடுத்து அதை ஒரு ஃபைனல் கன்க்ளூஷனாக எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த ஒரு தோசைக்கல்லை இப்போ பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா வர 11ஆம் தேதி ஐஐடி மெட்ராஸ் கேம்பஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 அடி தோசை பண்ண போகிறோம். இதோட ப்ரீவியஸ் ரெக்கார்டை வந்து பார்த்திங்கன்னா அகமதாபாத்தில் வந்து 54 அடியில் பண்ணியிருக்கிறாங்க. அதை வந்து 60 அடிலையும் பண்ணலாம், 70 அடிலையும் பண்ணலாம். இது வந்து எங்களோட முழு பலத்தை காட்டணுங்கிறதுனால 100 அடியாக பண்ணணும்னு சொல்கிறதா இந்த ஒரு முயற்சி. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ரசிப்பீங்கன்னு நம்புகிறேன். இது ஒரு கூட்டு முயற்சி. நான் முதலே சொன்ன மாதிரி எங்கள் எல்லா ஷெஃப்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான நிறைய ட்ரைனிங்கு, நிறையா வந்து பயிற்சி எடுத்துகிட்டு இருக்காங்க. பர்சனலாக அவங்கள நிறைய ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக வந்து நீங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணுவீங்க, பார்க்கலாம். சரி, இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா தவாவோட டெம்பரேச்சர் வந்து 180லேருந்து 200 டிகிரி டெம்பரேச்சரில் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒரு ஹாட் பிளேட்டில் தான் வந்து அந்த மாவு வந்து ஆட் பண்ண போகிறோம். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் கைத்தேர்ந்த ஷெஃப்ஸு. முக்கியமாக இது வந்து நீங்கள் கேட்ட கேள்வி ரொம்ப நியாயமானது. இதில் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கைத்தேர்ந்த ஷெஃப்ஸ் தான் இதை பண்ணுறாங்க சரவணா பவன்லேருந்து. இதை வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளானிங்கை வந்து நாங்கள் நிறைய ட்ரையல் பண்ணி அதுக்கப்புறம் தான் இந்த கின்னஸை பிச் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து ப்ரியராக வந்து என்ன தான் எங்ககிட்ட திறமை இருந்து அனுபவம் இருந்தாலும் இதை நிறைய ட்ரையல் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஃபைனலாக பிச் பண்ண போகிறோம். கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. 50 ஷெஃப்ஸு சார், 50 ஷெஃப்ஸ் வந்து இதில் பங்கேற்பாங்க. இல்லை, இதில் வந்து பார்த்திங்கன்னா பிளெயின் தோசை தான். கண்டிப்பாக ஆயில் போடுவோம், கீ இருக்கும். 100 அடிக்கு பார்த்திங்கன்னா 12 கிலோ 640 கிராம் மாவு. அதாவது அதை வந்து தோசை கார அரிசின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 6 கிலோ 375 கிராம் உளுந்து. இதை வந்து ஊற வச்சு மாவை அரைப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அரிசி மாவு வந்து 2 கிலோ 750 கிராம் ஆட் பண்ண போகிறோம். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு, வெந்தயம் வந்து ஒரு 100 கிராம் ஆட் பண்ணுவோம் ஊற வச்சு அரைக்கும் போது. டோட்டலாக வந்து சார் 100 அடி தோசை சார். அது 100 பேரும் சாப்பிட்லாம், 300 பேரும் சாப்பிட்லாம். அது வந்து போர்ஷன் பண்ணுறதை பொறுத்து இருக்குது. ஆமாம், ஒரு ஆளுக்கு 1 அடி தோசை கணக்கு வச்சுக்கலாம். இது ஒரு கண்டு கழிக்கும் முயற்சி சார். இதை வந்து உண்டும் கழிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு ஃபீஸ்ட்டாக, ஐ ஃபீஸ்ட்டாக தான் நாங்கள் பண்ணுறோம். ஐ ஃபீஸ்ட் முடிஞ்சோடனே நம்ம எல்லாருக்கும் பகிர்ந்துடலாம் சார், பகிர்ந்து பரிமாறிக்கலாம். சிறப்பு விருந்தினர் ஸ்ருதி நகுல் மேம் கண்டிப்பாக வருவாங்க. அன்றைக்கி மாக்காப்பா சார் பேசிகிட்டு இருக்கோம். ப்ளஸ் மேலும் சில
முன்னணி நட்சத்திரங்கள் கண்டிப்பாக வருவாங்க. எங்கள் சமையல் கலை வல்லுநர்கள் சார்பில் இருந்தும் கண்டிப்பாக நிறைய பேர் பங்கேற்க உள்ளார்கள். நன்றி. பத்திரிகை நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி இருந்து பொறுமையாக இருந்ததுக்கு. அண்ட் ஷெஃப் வினோத் பற்றி சொல்லவே தேவையில்லை. அவர் நிறைய சாதனைகள்லாம் பண்ணிகிட்ருக்காரு. இப்போது இந்த கின்னஸ் ரெக்கார்ட் மட்டும் இல்லாமல் அவர் இதுக்கு முன்னாடி கார்விங்கில் அந்த மாதிரி வெஜிடபிள் கார்விங், ஃப்ரூட் கார்விங் என்னெல்லாமோ டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காரு. நானும் ஒரு ஷெஃபாக இருந்திருக்கேன். அதில் எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ டைம் கன்சியூமிங் அப்படின்னு தெரியும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக முயற்சி பண்ணுறது, நிறைய ஷெஃப்ஸ்க்கு இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கறது இட்ஸ் ரியலி வெரி நைஸ் ஷெஃப். ஏன்னா நான் அவர் காலேஜில் கூட நான் ஸ்டூடெண்ட்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன், லெக்சர்ஸ்லாம் கொடுக்குறேன். அண்ட் அவங்களோட திறமையே தனி. ஒரு ஸ்டூடெண்ட்டும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் லைக் அவங்க ரொம்ப பெரிய இடத்துலேருந்து வந்திருக்காங்க அப்படிலாம் கிடையாது. சின்ன இடத்துலேருந்து வந்தோம். அவங்களுக்கு அவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் கொடுத்து இந்த மாதிரி விதவிதமான ஐட்டம்ஸ்க்கு, விதவிதமான காம்படிஷன்ஸ்க்கெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஐ திங்க் நம்ம தமிழ்நாட்டுக்கு அது ரொம்ப தேவைப்படும். அவர் சொன்ன மாதிரி அகமதாபாத்தில், நார்த்தில் அந்த மாதிரி நிறைய எவ்வளவோ பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம ஊரில், நம்ம தமிழ்நாட்டில் அதுவும் தோசை நம்ம ஊரில் பண்ணுறது ஐ திங்க் எல்லாரோட ஃபேவரட். இட்லியை விட ஐ திங்க் எல்லாருக்கும் தோசை தான் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா இட்லியா தோசையான்னு கேட்டால் நான் தோசை தான் சொல்லுவேன். ஸோ அது தோசை பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஐ விஷ் தம் ஆல் த வெரி பெஸ்ட். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வரணும் திருப்பி. அண்ட் ஐ எம் ஷூர் நீங்கள் எல்லோரும் சாப்பிடுவீங்க, என்ஜாய் பண்ணுவீங்க நீங்கள் எல்லோரும். தேங்க்யூ ஸோ மச். ஸோ இன்றைக்கி ஒரு சிறப்பான ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறதுக்காக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நிறைய டைம் வாழ்க்கையில் ஸ்கோரோட சோறு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம சோறு மேட்ரு தான். என்ன அப்படின்னா ரொம்ப நம்மளுக்கு இந்த தமிழர்கள் அப்படின்னாலே 2-3 விஷயம் அவங்களுக்கு பிடிக்கும். சினிமா, அதுக்கப்புறம் சாப்பாடு. அதில் பார்த்திங்கன்னா இந்த 2வது இடத்துல இருக்கக்கூடிய இந்த சாப்பாடை நம்ம ஒரு கின்னஸ் ரெக்கார்டு ஒன்று பண்ண போகிறோம். கண்டிப்பாக வீட்டில் நம்ம அம்மா சமைக்கிறதுல எது ரொம்ப பிடிக்கும், இல்லை நம்மளே ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட இந்த தோசைன்ற ஒரு விஷயத்தை தான் ட்ரை பண்ணுவோம். 5 ஸ்டார் ஹோட்டலுக்கே போனாலும் தோசை கேட்குற ஒரே ஆள் நம்ம தமிழ்நாட்டு ஆளுங்க தான். ஸோ அப்படிப்பட்ட அந்த உலக புகழ்பெற்ற தோசையை ஒரு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு ஏற்கனவே இருக்குது. அது ஒரு 54 அடிக்கு ஒரு தோசை ஏற்கனவே பண்ணியிருக்காங்க அகமதாபாத்தில். ஸோ அந்த ஒரு முயற்சியை நம்ம பார்த்தீங்கன்னா சரி 55 அடித்தா கூட நம்ம அதை உடைச்ச மாதிரி தான். அப்படி கிடையாது. இது ஒரு நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க பண்ணணும். அதுவும் ஒரு 100 அடியில் ஒரு தோசை பண்ணணும் அப்படின்னு சொல்லி சரவண பவனும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சாய் இன்ஸ்டியூட்டை சேர்ந்த செஃப் வினோத் அவர்களும் முயற்சி எடுக்க போகிறாங்க. இந்த முயற்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இது வர 11ஆம் தேதி வித் தி ஹெல்ப் ஆஃப் சரவண பவன், வர 11ஆம் தேதி சரவண பவன் ப்ளஸ் சாய் இன்ஸ்டியூட்டோட செஃப் வினோத் இவங்க எல்லாம் சேர்ந்து ஐஐடி கேம்பஸில் நடக்க போகுது. ஸோ இதில் ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, அங்கே வந்தால் தோசை கிடைக்கும். ஃபஸ்ட்டு சூப்பரான விஷயம் அங்கே வந்தால் தோசை கிடைக்கும். அதுக்கப்புறம் ஒரு 100 அடி தோசையை சுடுறதுக்கு எவ்வளோ பெரிய கல் தேவைப்பட போகுது, அந்த கல் எப்படி பண்ண போகிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட நம்ம சங்கர் சார் படம் மாதிரி இருக்க போதுன்னு நினைக்கிறேன் இந்த கின்னஸ் ரெக்கார்டு இது. ஸோ வந்தால் சாப்பிட்டுட்டு போகலாம், அதே மாதிரி இதை வேடிக்கையும் பார்த்துட்டு போகலாம். ஸோ உங்களை எல்லாரையும் அந்த இடத்துல சந்திக்கிறதுக்கு இந்த கின்னஸ் ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா நல்லபடியாக நடந்து முடியணும். ஏன்னா அந்த அஃபீஷியல்ஸ்லாம் இதை பார்த்துட்டு எஸ் இது அப்ரூவ்டு அப்படின்ற அந்த வாழ்த்துக்களை அந்த சர்டிஃபிகேட்டை இவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சமயத்தில் நான் அவங்களுக்கு நான் விஷ் பண்ணுறேன், ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். அண்ட் அவர் மட்டும் இல்லை, ஒரே ஆள் 100 அடிக்கு ஈத்துன்னு போக மாட்டார். கூட 60 செஃப் சேர்ந்து இந்த விஷயத்தை பண்ண போகிறாங்க. ஸோ இது ஒரு பெரிய ஒரு கூட்டு முயற்சியாக இருக்க போது. இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ஃபேவரட் நம்மளுடைய பிராண்டாக இருக்கக்கூடிய சரவண பவன் இது உள்ளார இருக்கிறாங்க. அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ இதை பார்த்திங்கன்னா மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகிறது, அந்த மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போய் ரீச் பண்ணி இந்த கின்னஸ் ரெக்கார்டை அச்சீவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இது பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு 100 அடியில் தோசையை சுட்டது நம்ம தமிழன் தான் அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ மீண்டும் எல்லாருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ.